கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது புலம்பல் 3ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை செய்கிற ஒரு நல்ல தேவன், அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். யாருக்கு அப்படின்னு சொன்னால், அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் அவரை தேடுகிற ஜனத்துக்கும் அவர் நல்லவராகவே அவர் இருக்கிறார். ஏன்னா சங்கீதத்திலே கூட நம்ம வாசிக்கும் பொழுது, நம்ம 34ஆம் சங்கீதத்தில் 8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஏன்னா அவர் நன்மை செய்கிற ஒரு தேவன். அவர் செய்கிற நன்மைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள், ருசித்து பாருங்கள், அனுபவித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நல்ல தேவன், அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் செய்கிற, நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற, இதுவரைக்கும் செய்த அநேக நன்மைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நீங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைங்க என்று வேதம் சொல்கிறது. அப்போ தேவன் நாட்களில் அவர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் அவரை தேடுகிற ஜனத்துக்கும் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற ஜனத்துக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் நன்மை செய்கிற ஒரு நல்ல தேவன். ஏன்னா வேதத்தில் வாசிக்கிற அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே அவர் நன்மை செய்கிறவராக, பிசாசின் வல்லமையிலே அகப்பட்டவர்களை அவர் குணமாக்குற தேவனாக, அவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவான காரியங்களை செய்வார். இதுவரைக்கும் நாம் எதிர்பார்க்கிற நன்மை, இதுவரைக்கும் நடக்காத நன்மையை கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நம்ம சிலங்களை சொல்லுகிறோம், என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்த ஒரு நல்ல காரியமும் நடந்தது இல்லை என்று சொல்லுகிறோம். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் எந்த நன்மையும் எனக்கு நடக்கலை என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்வார், நன்மைக்கு ஏதுவான காரியங்களை செய்வார். ஆனால் அவருக்கு நாம் காத்திருக்கணும், நாம் அவரை தேடணும், அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அவர் நன்மைக்கு ஏதுவான காரியங்களை செய்வார். நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை கர்த்தர் நிச்சயமாக தருவார். ஏன்னா அவர் நன்மை செய்கிற தேவன், தீமைகளையும் அவர் நன்மையாய் மாற்றுகிறவர், நன்மையாய் முடித்து வைக்கிற ஒரு நல்ல தேவன். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அவர் நன்மைக்கு ஏதுவான காரியத்தை இந்த நாட்களில் இன்றைக்கி அவர் செய்வார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுவார். வரக்கூடிய நன்மைகளுக்கு தடையாக இருக்கிற அனைத்து காரியங்களையும் தேவன் மாற்றுவதில் அவர் உண்மை உள்ள ஒரு வல்லமையான ஒரு தேவன். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை அவர் குணமாக்கிறவராக, அவர் விடுவிக்கிறவராக சுற்றி திரிந்தார். நிச்சயமாக இந்த நாட்களில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் நன்மைகளை செய்து எதிர்பார்க்கிற காரியத்தை நிறைவேற்றி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என் ஆண்டவர் பெரிதான காரியங்களை செய்யும். இதுவரைக்கும் ஆண்டவரே நடக்காத நன்மைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம், எதிர்பார்க்கிற காரியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு நன்மை கூட நடக்கலையேங்கிற, இந்த நன்மை கூட நடக்கலையேன்னு சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்க்கிற காரியத்தை, நன்மைகளை என் தேவன் கடந்து வர பண்ணுவீராக. வரக்கூடிய நன்மைகளுக்கு தடையாக இருக்கிற அனைத்து காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கி வெள்ளகட்டும். நீ நன்மையினால் நிரப்புகிற தேவன், தீமைகளை நன்மையாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். ஆண்டவரை இன்றைக்கு நன்மைகள் கடந்து வருவதாக, இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கி நன்மைகள் கடந்து வருவதாக, நல்ல காரியங்கள் நடப்பதாக, நல்ல செய்திகள் கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.